ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த அருமையான நாளிலும் உங்களோடு இணைந்து தியானிக்கும்படி நான் தெரிந்து கொண்ட வேத பகுதி லூக்கா எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 1வது வசனம் மற்றும் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 9வது வசனத்திலிருந்து 13வது வசனம் வரைக்கும். ஆண்டவருடைய சீஷர்கள் யோவானையும் அவனுடைய சீஷர்களையும் கவனித்து பார்க்கிறார்கள். யோவானுடைய சீஷர்கள் அருமையாய் ஜெபிக்கிறார்கள். காரணம், யோவான் அவர்களுக்கு ஜெபிக்க கற்றுக் கொண்டிருந்தார். அப்பொழுது இயேசுவின் சீஷர்கள் இயேசுவினிடத்தில் வந்து, யோவான் தன்னுடைய சீஷர்களுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுத்திருக்கிறார், அதை போல நீங்களும் எங்களுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுங்கள் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் கேட்ட பொழுது ஆண்டவர் அவர்களுக்கு இப்படி ஜெபியுங்கள் என்று கற்றுக் கொடுக்கிறார். பாருங்கள், இயேசு கிறிஸ்து தான் மிகப்பெரிய ஜெப வீரர். ஜெப வீரர்களுக்கு முன்மாதிரியானவர். இந்த பூமிக்குரிய 33 வருட வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிறவராகவே இருந்தார். அப்போது அவர் தம்முடைய சீஷர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார் என்று சொன்னால் அது எவ்வளவு முக்கியமானது. அந்த அர்த்தத்தின் அடிப்படையில் நாம் கொஞ்ச நேரம் தியானிக்க போகிறோம். ஆண்டவர் தம்முடைய சீஷர்களை பார்த்து இப்படி ஜெபியுங்கள் என்று சொல்கிறார். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே. ஜெபம் நாம் யாரை நோக்கி செய்ய வேண்டும் என்று சொன்னால், பிதாவாகிய தேவன் அவர் பரமண்டலங்களில் இருக்கிறார். யாருடைய பெயரை சொல்லி ஜெபிக்க வேண்டும்? இயேசு கிறிஸ்துவின் பெயரை சொல்லி நாம் ஜெபிக்க வேண்டும். யாருடைய உதவியோடு நாம் ஜெபிக்க வேண்டும்? பரிசுத்த ஆவியானவர் உதவியோடு நாம் ஜெபிக்க வேண்டும். ஆகவே தான் இயேசு இப்படி ஆரம்பிக்க வேண்டும், பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே. அடுத்து இந்த லார்ட்ஸ் பிரேயர், கர்த்தரின் ஜெபம் என்பதை ஒரு 4 பகுதிகளாக பிரிக்க விரும்புகிறேன். அதில் முதல் பகுதி ஆவிக்குரிய ஆண்டவருக்குரிய பகுதி. உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. ஆவிக்குரிய காரியம். ஆண்டவருடைய நாமம் உயர்ந்தது, மேலானது. எதை விடவும் தேவன் அதை மகிமைப்படுத்தி இருக்கிறார். ஆகவே அந்த நாமத்தை நாம் என்ன செய்ய வேண்டும்? பரிசுத்தப்படுத்த வேண்டும். அதாவது அந்த நாமத்தை சொல்லி துதிக்கவும் ஸ்தோத்தரிக்கவும் அதை மகிமைப்படுத்தவும் வேண்டும். அடுத்ததாக உம்முடைய ராஜ்யம் வருவதாக. பூமியில் தேவனுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிப்பதற்கு தான் இயேசு வந்தார். அதற்குரிய முக்கிய ஜெபம் உம்முடைய ராஜ்யம் வருவதாக. ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் வந்திருக்கிறதே என்று சொல்லியிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் இந்த பூமியில் அருளப்பட்ட பொழுது அவர் ஜனங்களுக்குள்ளே, விசுவாசிகளுக்குள்ளே வாசம் பண்ணும் பொழுது அங்கே தேவனுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுகிறது. அங்கே ஆண்டவர் தான் மனிதனுடைய ஆவிக்குள்ளிருந்து ஆளுகை செய்கிறவராக இருக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் மூலமாக. ஆகவே அந்த ஜெபம் ரொம்ப முக்கியம். அடுத்ததாக சித்தம், உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்தில் செய்யப்படும். இப்போது இது ஒரு காம்பினேஷன். பரலோகத்திலையும் தேவ சித்தம் நடக்கிறது, அதே விதமாக பூலோகத்திலும் தேவ சித்தம் தான் நடக்க வேண்டும் என்பதாக ஒரு அந்த ஜெபம் இருக்க வேண்டும். தேவ சித்தம் நிறைவேறுவதற்கான ஒரு ஜெபம், தேவனுக்கு பிடித்ததான ஒரு ஜெபம். அடுத்தபடியாக பூமிக்குரிய காரியம், சரீர பிரகாரமான காரியம். ஆகாரம், அன்றன்றுள்ள ஆகாரத்தை எங்களுக்கு அன்றன்று தாரும். ஆகாரம் இந்த மனித வாழ்க்கையில், பூமிக்குரிய வாழ்க்கையில் சரீரத்தில் இருக்கும் பொழுது சரீரத்திற்கு ஆகாரம் வேண்டும். அது தேவன் தான் அருளுகிறார். எகிப்து தேசத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கே மோசேயினால் வழிநடத்தப்பட வரும் பொழுது 40 வருடங்கள் ஆண்டவர் அவங்களை வனாந்தரத்தில் வைத்து மன்னாவினாலே அனுதினமும் போஷித்தார். அடுத்து பாருங்கள், ஆச்சரியப்படுகிற ஒரு காரியம் ஆண்டவர் ஜெபிக்க சொல்லுகிறதுல கடன் காரியத்தை குறித்து ஜெபிக்க சொல்லுகிறார். கடன் காரியம் பாருங்கள், நாங்கள் எங்கள் கடனாளிகளை மன்னிக்கிறது போல நீரும் எங்களுடைய கடன்களை மன்னித்தருளும். கடன் இந்த பூமியில் ஒரு மிகப்பெரிய ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை செய்கிறது. பாருங்கள், நிறைய நம்ம கேள்விப்படுகிறோம். கடனாளிகள் வாழ வழி தெரியாமல் பலவிதமான தவறான முடிவுகளுக்கு போகிறாங்க. கடன் நெருக்கடி, எவ்வளோ பெரிய பணக்காரனாக இருந்தாலும் கடன் என்கிற ஒன்று கழுத்தை பிடிக்கிறதா இருக்கிறது. பிசாசத்தை பயன்படுத்துகிறான் பாருங்கள்.
அதை மன்னிக்க கற்றுக்கொள்ளும் பொழுது தேவனும் நம்முடைய கடன்களை மன்னிக்கிறார். நம்ம டெய்லி ஜெபிக்கிறோம், 2 மணி நேரம் ஜெபிக்கிறோன்னு வைத்துக்கொள்ளுங்களேன். ஒரு நாள் ஜெபிக்க முடியலன்னு சொன்னால் நம்ம கடன் வச்சிட்டோம். ஆண்டவரிடத்துல நம்ம ஜெபிக்கிறதுல கடன் வச்சிட்டோம். அப்புறம் அடுத்த நாள் நம்ம அதை காம்பன்சேட் பண்ணணும். அவ்விதமாக எங்கள் கடன்களை மன்னித்தரணும். செய்ய வேண்டிய கடமைகளை செய்யாமல் ஆண்டவருடைய காரியங்களில் நம்ம ஸ்லகிஷாக இருந்துட்டோம்னாலே அது கடன் தான். இந்த சிறியரில் ஒருவனுக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள்ங்கிறார். ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். இவ்விதமாக கடன் வாரம் காரியங்களை குறித்து ஜெபிக்க ஆண்டவர் கற்றுக் கொடுத்திருக்கிறார். அடுத்தது, இந்த பூமியில் மனிதனுக்கு வருகிற தீமை, சோதனை. பிசாசு சோதிக்கிறான். பலவிதமான சோதனைகள் தீமைக்கு எதுவாக இருக்கிறது. கர்த்தர் சோதிக்கிற நன்மைக்கு எதுவாக இருக்கு. தீமை நம்மை சோதிக்கும் பொழுது நாம் சோர்ந்து போகாமல் நம்ம சகித்து கொள்ளும் பொழுது, தேவ பலத்தினாலே நாம் அந்த தீமையை எதிர்த்து நிற்கும் பொழுது சோதனைகளை நம்ம ஜெயிக்கிறோம். கர்த்தர் அதுக்குரிய ஆசீர்வாதங்களை நமக்கு தருகிறார். ஆகவே எங்களை இப்படி ஒரு ஜெபம், எங்களை சோதனைக்குட்பட பண்ணாதிரும், எங்களை சோதனைக்குட்பட பண்ணாதிரும், ஆனாலும் தீமை நின்று ரட்சித்து கொள்ளும், தீமை நின்று ரட்சித்து கொள்ளும். அப்போது தாவீது சொன்ன வார்த்தை தான், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தால் அது சோதனை, ஆனால் பொல்லாப்புக்கு பயப்படேன், காரணம் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். இதுதான் சோதனையிலிருந்து உட்பட பண்ணாமல் இருக்கக்கூடிய காரியம். அடுத்து தீமையிலிருந்து ரட்சித்து கொள்ளும் என்று ஆண்டவரை பார்த்து நாம் ஜெபிக்க வேண்டும் என்பதாக இயேசு சொல்லிக் கொடுக்கிறார். கடைசியாக பாருங்களேன், ராஜ்யமும், ஏனென்றால் ராஜ்யம், வல்லமை, மகிமை எல்லாம் உம்முடையவைகள். ராஜ்யம், வல்லமை, மகிமை இதெல்லாம் ஆண்டவருடையவைகள். கடைசியாக எல்லாத்தையும் ஆண்டவர்கிட்ட சரண்டர் பண்ணுறோம். ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், ராயனுடையதை ராயனுக்கும் தேவனுடையது தேவனுக்கும் கொடுங்கள் என்று சொல்லி. அப்போது அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் சரியாய் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஜெபம் இப்படி நம்ம இந்த பரமண்டலுக்கு பிதாவின ஆரம்பித்து ராஜ்யம் வல்ல மகிமை உடையது என்று சொல்லி முடிக்கிறது மாத்திரம், அது மாத்திரம் போதுமானது என்று நான் சொல்ல வரவில்லை. இது ஒரு பேட்டர்ன், ஒரு ஃபார்முலா, ஒரு சூத்திரம். இதை பயன்படுத்தி நாம் இவைகள் ஆண்டவருக்கு பிடிக்குது. இட்ஸ் அ ஹிண்ட் ஃப்ரம் ஜீசஸ் கிரைஸ்ட் ஃபார் அவர் ப்ரேயர் லைஃப். இது ஒரு அருமையான ஒரு ஆலோசனை. பாருங்கள், இயேசு இப்படி சொல்லி கொடுக்குறாருன்னா அவர் இதை தவிர வேறு ஒன்று சொல்லி ஜெபிச்சுட்டு சீஷர்களுக்கு மாத்திரம் வேறு ஒரு ஜெபத்தை சொல்லுகிறாருங்கிற அர்த்தம் இல்லை. தான் என்ன செய்கிறேனோ அதைத்தான் சீஷர்கள், தேறின எவனும் தன் குருவை போல தான் இருக்க முடியும். அப்படியானால் இந்த ஜெபத்தை நாம் மையப்படுத்தி கொண்டு இதே வழியிலே நாம் ஆண்டவரிடத்தில் பிரார்த்தனை செய்யும் பொழுது, ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கும் பொழுது, ஆண்டவரிடத்தில் பேசும் பொழுது நாம் ஆண்டவரை போல சிந்திக்கிறோம், ஆண்டவரை போல பேசுகிறோம், ஆண்டவர் விரும்புகிறபடி நாம் ஜெபிக்க ஆரம்பிக்கிறோம். உங்களுடைய ஜெப வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் இருக்கும். ஒருவேளை பிறப்பிலேயே கிறிஸ்தவர்களாக இருக்கிறவங்க இந்த ஜெபத்தை இப்போ அவங்களுக்கு விவரம் தெரிஞ்ச நாளிலிருந்து சொல்லி கொண்டு இருக்கிறதுனால சில நேரம் இதனுடைய வேல்யூ அவங்களுக்கு தெரியாது. ஆனால் இந்த ஜெபம் எவ்வளவு முக்கியம் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து சிலுவையில் மொழிந்த 7 வார்த்தைகள் எவ்வளவு முக்கியமோ அதுதான் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் மனிதகுமாரனாக சரீரத்தில் இருக்கும்போது பேசின கடைசி வார்த்தைகள், 7 வார்த்தைகள். அது எவ்வளவு முக்கியமோ அதை விட முக்கியம் அவர் சொல்லி கொடுத்த இந்த ஜெபம். என்று சொன்னால் அந்த 7 வார்த்தைகளும் அதிலிருந்து நமக்கு ஏதோ சில ஆவிக்குரிய காரியங்களை நம்ம கற்றுக்கொள்கிறோம். ஆனால் இதை சொல்லி கொடுத்துருக்கிற ஜெபம் பாருங்களேன், நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திற்கு உதவியாக இருக்கக்கூடியதாக இருக்கிறது. உங்கள் வாழ்க்கையில் இந்த ஜெபத்தை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள், ஜெபித்து பாருங்கள். தேவனுடைய நாமம் மகிமைப்படும். உங்கள் ஆவியில் ஒரு பெரிய வளர்ச்சி, உங்கள் ஆவிக்குரிய ஜீவியத்தில் ஒரு பெரிய வளர்ச்சி, ஆண்டவரை நெருங்குகிற ஒரு முதிர்ச்சி எல்லாம் வந்துடும். ஆண்டவர் அவர் வாயிலிருந்து சொல்லி கொடுக்கப்பட்ட ஜெபம். அதை மேன்மையாக எண்ணுங்க, சாதாரணமாக நினைக்காதீங்க. இன்றைக்கு தேவன் நமக்கு வெளிப்படுத்தின ரகசியம் என்று நினைங்க. அப்படி செய்யும் பொழுது மெய்யாகவே கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நாம் ஜெபிப்போமா? பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த நாளிலே தேவனுடைய வார்த்தை ஆகிய கர்த்தருடைய ஜெபத்தை குறித்து நாங்கள் கொஞ்ச நேரம் பார்த்தோம். அதை இன்னும் மீண்டும் மீண்டும் நாங்கள் சிந்தித்து
அதை பரிசுத்த ஆவியான உதவியோடு கூட தியானித்து அதே வழியிலே நாங்களும் ஜெபிக்க கற்றுக்கொள்ளும் பொழுது இயேசுவை போல ஜெபிக்கிற ஒரு கிருபை எங்களுக்கு வந்துவிடும் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். அவங்களுக்கு பிடித்தமானபடி எப்படி ஜெபிக்கணும்னு சொல்லி ஆண்டவர் சீஷர்களுக்கு கற்றுக் கொடுத்ததை நாங்கள் மனதில் வைத்து அதனுடைய இருதயத்தின் ஆழத்தில் அதை தியானித்து ஆவியான உதவியோடு அப்படியே எங்களுடைய ஜெப வாழ்க்கை இயேசுவின் ஜெப வாழ்க்கை போல இருக்கும்படி நீர் எங்களை வழிநடத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னோடு இணைந்து ஜெபிக்கிற அன்பான பிள்ளைகள் ஒவ்வொருடைய ஜெப வாழ்க்கையில் ஒரு மறுமலர்ச்சி உண்டாகட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். ஒரு பெரிய ஒரு விடுதலை உண்டாகட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். ஜெபிக்க முடியாதபடி என்னென்ன தடைகளை பிசாசு போட்டிருக்கிறானோ எல்லா தடைகளையும் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கடிந்து கொள்கிறேன். ஒரு விடுதலையை இயேசுவின் நாமத்தினாலே கட்டளையிடு. இந்த நாளிலிருந்து உங்களுடைய பிள்ளைகள் விருப்பத்தோடு ஜெபிப்பார்களாக. ஆண்டவர் சொல்லிக் கொடுத்த அந்த கர்த்தருடைய ஜெபத்தின் அடிப்படையில் ஜெபிப்பார்களாக. தேவனோடு நெருங்கின உறவை அவங்க ஏற்படுத்தி கொள்வார்களாக. ஆவியானவரே, நாங்கள் வேறு யாரிடத்திற்கு போவோம்? நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்க. ஆச்சரியப்படுத்துங்க. அற்புதங்களை செய்யுங்க. கரம் பிடித்து நடத்துங்க. கண்மணி போல பாதுகாத்து கொள்ளும். எல்லா விதமான விக்னங்களுக்கு மோச நாசங்களுக்கு உங்களுடைய பிள்ளைகளை விலக்கி ஆசீர்வதியும். உங்களுடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்களாக என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். உங்களுடைய நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். அருமையானவர்களே, நாம் நல்லா ஜெபித்திருக்கிறோம். நாம் நல்ல வார்த்தைகளை கவனித்திருக்கிறோம். தேவன் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். மீண்டும் நம்ம முகமுகமாய் சந்தித்து ஒருவரோடு இணைந்து ஒருமனப்பட்டு ஆவியிலே ஒருமித்து ஆண்டுடைய நாமத்தை சபைகளில் சென்று மகிமைப்படுத்துகிற காலங்கள் நேரங்கள் வந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் வீட்டில் இருக்கும் பொழுது நீங்கள் கர்த்தருடைய சீசன் என்று சொல்லி உங்கள் மனதில் ஒவ்வொரு முறையும் சொல்லிக்கொள்ளுங்க. ஒவ்வொரு நாடையும் நீங்கள் அதை சொல்லிக்கொள்ளுங்கள். ஏனென்று சொன்னால் நாம் சமுதாயத்துக்குள்ளே நம்ம சர்வசாதாரணமாக கடந்து செல்லுகிற சூழல்கள் சீக்கிரம் வரும். அப்பொழுது நாம் சீஷர்களாக கடந்து செல்ல வேண்டும். இன்குபேஷன் பீரியடு மாதிரி நாம் ஆவியிலே பலன் அடைவதற்கு கர்த்தர் தந்த நேரங்கள் என்று சொல்லி நான் உறுதியாக விசுவாசிக்கிறேன். இந்த வரப்போகிற ஒரு மிகப்பெரிய எழுப்புதலுக்கு அல்லது முடியப்போகிற இந்த நாட்களுக்கு தேவையான ஒரு அபிஷேகத்தை நம்ம பெற்றுக்கொள்ளும்படி, வல்லமை, கிருபை, அதிகாரத்தை பெற்றுக்கொள்ளும்படி தேவன் நம்மை அமர்ந்திருக்க பண்ணினார் என்று நான் நம்புகிறேன். உங்களை கர்த்தர் பெரிய விதத்தில் பயன்படுத்துவார். உங்களை கொண்டு அநேகரை ரட்சிப்புகளை நடத்துவார். உங்கள் மூலமாக பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறார். கர்த்தர் நிச்சயமாய் அதை செய்வார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.